இனி வரப்போகிறது ஓணம் தான். இந்த ஓணத்துக்கு இது மாதிரி நல்ல சுவையான அடை பாயாசம் செய்யுங்க. இது செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட 100 கிராம் அடையை லைட்டாக செவக்க வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் அரை மணி நேரம் ஊற வச்ச ஜவரிசி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே தண்ணியும் சேர்த்து அதை வேக வச்சுக்கோங்க. அது வேகக்கூடிய நேரத்திலே 1.5 கப்பு சர்க்கரை கூட 1/4 கப்பு தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ ஜவரிசி வெந்ததும் வறுத்து வச்சிருக்க அடையை சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடை நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க சர்க்கரை பாகையும் சேர்த்து அந்த சர்க்கரை பாகிலேயே இந்த அடையை நல்லா வேக வச்சுக்கோங்க. சர்க்கரை பாகு இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிட்டு அடை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு முழு தேங்காவை துருவி தேங்காய் பால் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2வது தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதும் முதல் கெட்டியான பாலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2-3 ஏலக்காய் இடிச்சு சேர்த்துட்டு ஃபைனலா கொஞ்சமா நெய்ல தேங்காய், அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை செவக்க வறுத்து சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டா